இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் தணிக்கைத்துறை அதிகாரி ஞான ராஜசேகர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேற்றிலிருந்து இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து இதற்கு மேல்முறையீடு செய்வார்களா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அது எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த தீர்ப்பு ரொம்ப சரியான தீர்ப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா படத்தினுடைய தணிக்கை ஈசி கமிட்டி படத்தை பார்த்து முடித்த பிறகு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை அழைத்து இதுல நாங்க இந்த சர்டிபிகேட் கொடுக்குறோம், இந்த கட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி தரணும்னு சொல்லி அறிவித்த பிறகு அந்த ப்ரொசீஜர் முடிச்சிட்டு தான் அர்த்தம். அதுக்கு பிறகு அதுல இருக்க ஒரு மெம்பர் என்னுடைய கருத்துக்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியா கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் ரூல்ஸ் பிரகாரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனவே ஹைகோர்ட் தீர்மானிச்சது ரொம்ப சரியான வழங்கிய தீர்ப்பு சரியான தீர்ப்பு என்று நினைக்கிறேன். இந்த அதாவது ஒரு படத்தினுடைய படம் சென்சாருக்காக திரையிடப்பட்ட பிறகு அவர்கள் அந்த கமிட்டி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி அது மெஜாரிட்டி டெசிஷனா இருந்தா கூட அதை அனௌன்ஸ் பண்ண பிறகு அது திருப்பி ஓபன் பண்ண முடியாது. நீங்க தணிக்கை குழுவில் இருந்ததெல்லாம் அதை கேட்கிறேன். பொதுவாகவே ஒரு படம் வந்த பிறகு இத்தனை நாட்களுக்குள் தணிக்கை சான்று வழங்க வேண்டும் அப்படியான விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா? இல்ல, அப்படி நாட்கள் இல்ல, as early as possible தான். ஏன்னா அது ஏன்னா ஒரு படத்தினுடைய படத்தை பார்த்துட்டு அதுக்கு பலவிதமான முடிவுகள் வரலாம் இல்லைங்களா? அது படத்தை பப்ளிக் எக்ஸிபிஷனுக்கு தகுதியானது அல்லன்னு சொல்லலாம். கட்ஸ் கொடுக்கலாம். அந்த கட்ஸை அவங்க பூர்த்தி பண்ணி அவங்க அதை சரி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிறகு சப்மிட் பண்ண பிறகுதான் அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியும். அதனால அது கால அளவு சொல்றது இல்லை. பட் as early as possible தான். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் சினிமா எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் தராங்க. ஆனால் இப்போ பாம்பேல நீங்க பாத்தீங்கன்னா, மும்பைல பாத்தீங்கன்னாக்கா அவங்க 6 மாசத்துக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னால சப்மிட் பண்றாங்க. அது அங்க ஒரு ட்ரெடிஷனா இருக்கு. சர்டிபிகேட் வாங்கின பிறகுதான் அவங்க அதை பத்தி யோசிக்கிறாங்க. ரிலீஸ் பண்றதை பத்தி யோசிச்சு விளம்பரம் எல்லாம் அதுக்கு பிறகுதான் செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எப்படின்னாக்கா பாரம்பரியமாவே இங்க ரொம்ப ரொம்ப நெக்காப்பி மூமெண்ட்ல தான் அவங்க சென்சாருக்கு கொண்டு வராங்க படத்தை. அதாவது டிலே பண்றது இங்க அப்ரிஷியேட் பண்ணப்படுறது இல்ல. படம் சென்சார் ஆன பிறகு உடனே ரிலீஸ் பண்றது தான் இங்க எல்லாமே துடிக்கிறாங்க. சோ இதுதான் இங்க பாரம்பரியமா இருக்கு. எனவே அதுக்கு ஒரு டேட் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஜெனரலா நினைக்க நீங்க சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னால டேட் அனௌன்ஸ் பண்றது இல்ல. ஜனநாயகன் தவிர இதற்கு முன்னதாக வேற ஏதேனும் படத்திற்கு இது போன்ற தணிக்கை சிக்கல்கள் தணிக்கை வாரியம் தொடர்பாக மேல்முறையீடு எல்லாம் நடந்திருக்கிறதா? நீங்க தணிக்கை குழுவில் இருந்ததுனால கேட்கிறேன். இல்ல, மேல்முறையீடு பலது நடக்கும். ஆனா இது மாதிரியான டைப், அதாவது அதுல உள்ள அந்த கமிட்டியில இருந்த ஒரு மெம்பரே வெளியே கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.